எப்போதாவது உங்கள் மனசு சந்தோஷத்தில் துள்ளி இருக்கிறதா? அல்லது சொல்ல முடியாத கவலையில் அழுது தீர்க்க வேண்டும் என்று தோன்றியிருக்கிறதா? நம்மில் பலர் இப்படிப்பட்ட நேரங்களில் நண்பர்களிடம் பேசுவோம் அல்லது போனை நோண்டுவோம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தாவீது என்ற ஒரு இளைஞன் கொஞ்சம் வித்தியாசமான ஒன்றை செய்தார். அவர் பாடல்களை எழுதினார். சும்மா இல்லை, நிறைய பாடல்களை எழுதினார். கோலியாத் என்ற ராட்சதனை வீழ்த்திய தாவீது ராஜாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் ராஜாவாவதற்கு முன்பு புல்வெளிகளில் ஆடுகளை மேய்க்கும் ஒரு சாதாரண இளைஞனாகத்தான் இருந்தார். கொஞ்சம் தாவீதின் வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு தனிமையான வாழ்க்கை. சுற்றி மனிதர்கள் கிடையாது, மலைகளும் ஆடுகளும் மட்டும்தான். பொழுது போகிறதற்காக தாவீது யாழ் என்ற ஒரு இசைக்கருவியை வாசிப்பார். அவர் சும்மா இசை மட்டும் வாசிக்கவில்லை, அதன் மூலம் கர்த்தரிடம் பேசினார். சூரியன் உதிக்கும் போது அந்த இயற்கை அழகை பார்த்து, கர்த்தரே, நீங்கள் எவ்வளவு பெரியவர், இதையெல்லாம் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறீர்கள் என்று பாடுவார். அதுதான் அவருக்கு நன்றி சொல்லும் விதம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு பிரச்சனைகள் வந்தன. ஒரு பொறாமை கொண்ட ராஜா அவரை துரத்தினார். உயிர் பிழைக்க இருட்டான குகைகளில் ஒளிய வேண்டியிருந்தது. அந்த நேரத்திலும் அவர் பாடுவதை நிறுத்தவில்லை. அவருடைய பாடல்கள் மட்டும் மாறின. கர்த்தரே, எங்கே இருக்கிறீர்கள்? எனக்கு பயமாக இருக்கிறது, தயவு செய்து உதவி செய்யுங்கள் என்று தன் மனதின் வழியை அப்படியே பாடலாக பாடினார். தனிமையில் இருந்த போதும் சரி, ஹீரோவாக இருந்த போதும் சரி, அவர் தப்பே செய்தாலும் சரி, அவர் கர்த்தரிடம் பாடுவதை நிறுத்தவில்லை. கர்த்தர் எங்கோ வானத்தில் இருப்பவர் கிடையாது. அவர் தன் நெருங்கிய நண்பன், தன் கஷ்டங்களில் தாங்கும் கண்மலை என்று தாவீது நம்பினார். சரி, தாவீது ஏன் இத்தனை பாடல்களை எழுதினார்? ஏன்னா அவர் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார். பாடல் என்பது ஒரு பாலம். தன்னுடைய வாழ்க்கை சரியாக அமையும் வரை அவர் கடவுளிடம் பேச காத்திருக்கவில்லை. வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தபோதும் பள்ளத்தில் விழுந்த போதும் பாடல்கள் மூலமே கர்த்தரோடு பழகினார். பைபிளில் உள்ள 150 சங்கீதங்களில் பாதியை தாவீதுதான் எழுதினார். அவை ஏதோ சடங்கிற்காக எழுதப்பட்டவை அல்ல, தன் மனதின் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த எழுதப்பட்டவை. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்கும் பாடம் இதுதான். கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்ப்பது உண்மையான மனதைத்தான். உங்களுக்கு பாட தெரிய வேண்டும் என்றோ, இசைக்கருவி வாசிக்க தெரிய வேண்டும் என்றோ அவசியமில்லை. உங்கள் சந்தோஷம், பயம், கவலை என எதையும் கர்த்தரிடம் அப்படியே சொல்லலாம் என்பதுதான் தாவீது நமக்கு சொல்லும் செய்தி. அவருடைய புகழ்பெற்ற 23வது சங்கீதத்தில் அவர் சொன்னது போல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். உங்கள் நாள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை ஒரு பாடலாக மாற்றி உங்களை படைத்தவரிடம் பகிருங்கள்.